இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம்மளை அழைத்து இப்படியாக அவர் பிரார்த்தனையை உட்கார வைப்பதற்கு போராட சொல்லி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அன்பின் இரக்கம் வீரிய சாந்தம் அவரிடத்திலே இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருந்தாலே நாம் இவ்வாறு ஆகிறோம். அவருடைய கிருபை பெரிதல்லவோ, அவர் ஜீவன் பெரிதல்லவோ, நம் கிருபை பெரிதல்லவோ என்ற ஒரே ஒரு தருணத்தில் நாம் பேசலாம். நம் கிருபை பெரிதல்லவோ என் ஜீவனிலும் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை. வானமெல்லாம் அது போதுமே சுகமோடு தம்பேலோடு, வானமெல்லாம் அது போதுமே சுகமோடு தம்பேலோடு, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ பதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அன்புக்குரிய என்னுடைய இறை மக்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்க இந்த தலைப்பானது நாம் பல வருடங்களாக இந்த செய்தியை நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் முக்கியமாக நம்ம சிந்திக்க ஆய்ச்சிருக்கிற காரணம், கடந்த வாரத்திலே 14ஆம் தேதியிலே நாம் உபவாச நாட்களை தொடங்கி இருக்கிறோம். புதன்கிழமையிலிருந்து இந்த 40 நாள் உபவாசத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த நாளிலே தியானித்த அந்த இறைவாசிகள் நம்முடைய உள்ளங்களை இன்னும் தூய்மைப்படுத்திக் கொள்ள நம்ம அழைக்கிறோம். சில உதாரணத்தை நாம் செய்திக்குள்ள கவனித்திருப்போம். கடவுள் குணம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாரம்பரியமாக நம்மிலே வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு காலம். திருவரையிலே இதை பற்றி எங்கும் அதை சொல்லப்படவில்லை என்பதுதான் ஒரு காரணம். ஆனாலும் நமக்கு வழிவகுத்து கொடுத்த நமது முன்னோர்கள், பாரம்பரியத்தில் உள்ள முன்னோர்கள் இதை நமக்கு பாரம்பரியமாக நம்மிலே கடைபிடிக்க வேண்டும் என்று நம்மிடத்திலே வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆகையால நாம் இப்படிப்பட்ட நாட்களை நம்மை இன்னும் தூய்மையாக்கிக் கொள்ள, பரிசுத்தமாக்கிக் கொள்ள, நாட்டை நாம் பயன்படுத்திக் கொள்ள நமக்கு அழைத்து கொடுக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்கின்ற, தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற குற்றங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து, நோய்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள, நம்மை விசுவாசத்திலே அவரோடு உறவாடி மறுபடியாக நம்மை ஒதுக்கித்துக் கொள்ள, அவருடைய உறவை நாம் மீண்டும் தேடி அவரோடு உறவாடி
பேசும்படியான ஒரு வாய்ப்பை நாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா? அதுவும் இந்த நிறுத்த காலங்களில் என்பது நம்மை ஒடுக்கி நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள, நம்மை ஒடுக்கி தற்பரிசோதனை செய்து கொள்ள அப்படின்னு சொல்லப்பட்டது. உங்க காலத்திலே பாரம்பரிய காலத்திலே இது இருந்தது. ஆனாலும் இந்திய நாட்களிலே அது இருப்பது என்பது சந்தேகம்தான். கடந்த புதன்கிழமை என்று சாம்பல் புதன் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால எங்க வீட்டுக்காரமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, திங்கள் செவ்வாய் நம்ம 2 நாள் 40 நாள் ஒவ்வாறு நாட்டில் ஆரம்பித்து போகிறது. அதனால திங்கள் செவ்வாய் நம்ம என்ன பண்ணோம், கறியை மீன் வாங்கி சாப்பிடுவோம். 40 நாள் நம்ம சாப்பிடக்கூடாது எதுவுமே அப்படி கட்டளை போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்க வீட்டுல இல்ல, கொஞ்சம் வெளியில போயிட்டு இருக்கோம் சென்ற வாரம். திங்கட்கிழமை வந்ததுக்கு மீன்காரமா வந்து மீன்கள் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது. 200 ரூபாய்க்கு நாங்க வாங்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அந்த மீன் குழம்பு மதியம் சாப்பிட்டு இரவு சாப்பிட்டேன். மறுநாள் ஒரு பிரதமர் கூட்டிட்டு வந்தாங்க, நம்ம விசாரிச்சாங்க. அவரோட இணைந்து உருவாடும் போது பிரெட் ஆம்லெட் வர போட்டு விட்டாங்க. அதையும் சாப்பிட்டாங்க. சரி, செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்திலே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தோம். என்ன இவங்க எதுவும் செய்யல போறதுக்கு உட்காந்து பார்த்துருந்தேன். நமக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்புன்னா, நாளைக்கு உபவாசம் சாப்பிட கேட்டீங்க, இன்னைக்கு சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கி எப்படி சொன்னாங்க, சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கி கொடுத்து போயிடுங்க. அதோட எப்ப சாப்பிடுவோம், நம்ம தான் நம்ம சாப்பிட போறோம். அதோட அதனால சொல்லிட்டு நான் போட்டு அங்கே அதை வாங்கி நாங்கள் கழித்து கொண்டோம். என்னால் எப்படி நம்முடைய காலங்களை நாம் மாற்றிக் கொள்வதற்கு ஏதோ ஒரு சிந்தனையிலே நாம் மூழ்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தின் அடிப்படையில் வருகிறதா இல்லை, எப்படியே நமக்குள்ள எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த 2 நாள் சாப்பிட்டது எனக்கு வாயில பஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஒரே நாள் 2 நாள் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் கடவுள் தான் மண்ணாவை கொடுத்து கை மண்ணாவை கேட்டு போதையோ நின்று போது என்ன பண்ணாரு, ஒரு சாப்பிடலாம் சொல்லி போட்டு கொட்டிட்டாரு. எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சான். என்ன ஆயிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு? அது நமக்கு செய்தியில் நம்ம சொல்லி அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னைக்கு மாறி போயிருக்கு. அதுவும் இல்லை, நம்மை ஓடி அதை அந்த சாப்பிடணுமா இல்லை. இந்த நாட்களே நாம் உருவாக்கி ஜபித்து அவரோடு நம்ம உருவாக்கி கொண்டிருந்தாலே நம்ம போகணும். இதுல நீங்க வேதாரமத்துல நமக்கு நீங்க அது சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்க வேதாரமத்தில் சொல்லப்பட முடியாதுமா. நம்மையே உருவாக்கி தான், மனிதனே உருவாக்கி கொள்வதுதான். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இரவோடு யாருக்கு அவங்க உருவாக்கி கொண்டிருந்தாலே உங்களுக்கு அந்த அர்த்தம் நல்ல கை. சரி, அது சாப்பிட போது முடிந்தது. பிறகு முதலாம் வெள்ளிக்கிழமை நாம் அனுப்பிச்சிருப்போம். அதுல வேறொரு கிறிஸ்துவ அழைப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பேச அழைக்கப்பட்டிருக்கு. அதுல இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில ஒழுக்கமும் ஒப்புரவாகவும் என்ற தலைப்பின் கீழாக சிந்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு 6 வெள்ளிக்கிழமை 6 ஞாயிற்றுக்கிழமையும். ஆனா வேதாகமத்தில் 7 என்பது பொருத்தமாக காணப்படுகிற ஒரு வார்த்தைகள். 6 வெள்ளிக்கிழமை 6 ஞாயிற்றுக்கிழமையும். இப்ப என்ன ஞாயிற்றுக்கிழமை இது? இது 6வது ஞாயிற்றுக்கிழமையா முதல் ஞாயிற்றுக்கிழமையா? எந்த காலத்துல வீட்டிலிருந்த ஆண்டவருக்கு முன்பாக வருகிற 6வது ஞாயிறு. ஆனால் இதை 5, 4, 3, 2, 1 வரும். ஆனா நாம் இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் இது முதலாம் நெட்ட காலத்தில் உள்ள முதலாம் ஞாயிறு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
முதலாம் ஞாயிறு. இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு என்னவென்றால், தீண்டத்தகாதவர்களை தொடுதல் என்ற தலைப்பின் கீழாக நான் சுருக்கமாக நான் விட்டு மருத்துவ கிராமத்தில் சொல்லி செய்தி கொடுத்தேன். வாசித்த அந்த பகுதியிலே நாகமான பற்றி நாம் பேசுகிறோம். தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல், ஒரு பெரும் குற்றம், ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று நாம் பாட புத்தகத்திலே வாரியாக படித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். 1ஆம் வகுப்பில் இருந்து நாம் படித்து முடிக்கிற காலம் வரையில அதனுடைய தொகுப்பு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றன. தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல், பெரும் குற்றம், மனித தன்மையற்ற செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது நடைமுறையில் நமது வாழ்விலே கடைபிடிப்போர் எத்தனை பேரால இருந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது அரசாங்கத்தின் அடிப்படையிலே வேளாண்மைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவருக்கு அங்கே போகலாம். பிசி அவர்களுக்கு எந்த சலுகையும் இல்லை, அவர்கள் வேளாண்மைகள் என்று சொல்லப்பட்டனர். கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எல்லாம் கட்டுப்பட்டவங்கலாம் வேளாண்மைகள் தான். போனால கிறிஸ்டியானிட்டி கேட்கிறது, இங்க எந்த சலுகையும் இல்லை. ஆனாலும் சமுதாயம் எப்படி பார்க்குது? தள்ளப்பட்ட மக்களாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஜாதிய ஆணவம், அதுவும் வியாதி பிடித்தவனை தள்ளி வைக்கிற ஒரு சூழ்நிலை, அவனை தள்ளி வைக்கிற ஒரு சூழ்நிலை, பாதிக்கப்பட்டவனோடு உறவாடுவது தவிர்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இப்படியாக இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கிற சூழ்நிலையிலே முதலாவது தலைப்பிற்கு ஜாதிய ஆணவம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஜாதிய ஆணவம் எல்லா இடத்திலும் உண்டு. முதல்ல எங்க இருக்குது அப்படின்னா, நமது திருச்சபைகள் இருந்தால் ஜாதிக்கு ஜாதி, நீ அந்த ஜாதி இந்த ஜாதியை சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய திருப்பந்தியை நாம் என்ன பண்றோம்? எல்லாரும் இணைந்துதானே நம்ம பருகணும். அதுதான் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். என்னுடைய திருப்பந்தி எல்லாரும் ஒன்றாக இணைந்து நீங்க பண்ணணும், அது இணைந்து நீங்க சுவைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் நமக்கு வேறுபாடுகள் நிறைந்த காலகட்டத்திலே இந்த தீண்டாமையை பற்றி நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருந்தாரா என்பது இல்லை. இந்த உலகம் யாரை ஒதுக்கி வைத்து ஓரம் கட்டப்பட்ட மக்களோடு அவர் தேடி சென்று அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தாண்டவராய் காணப்படல காலத்தை நாம் பார்க்கிறோம். அவர்களோடு இணைந்து நாம் அவரோடு இணைந்து நாம் உறவுகளுக்கு தயக்கம் கட்டுறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேன்மை நிறைந்தவர். அந்த ஓரம் கட்டப்பட்ட மக்களோடு இணைந்து உறவாடி அவர்களோடு உணவை பரிமாறிக்கொண்டதை நாம் நினைவு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2012-13 ஆண்டுகளிலே நாங்கள் இந்த சிறத்துவ பயிற்சி இருக்கும்போது ஒரு முறை நாங்கள் சுற்றுலா சென்றிருந்தோம். வேலூர் பகுதியிலே கொள்ளை என்ற பகுதியில் சுற்றுலா சென்றிருந்தோம். அதில் நாங்கள் சுற்றி பார்த்த இடங்களோடு சந்தோஷம் கழிப்போடு மகிழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே நமக்கு செய்தி கொடுத்து வந்த ஜான்சனும் நானும் இணைந்து சென்றிருந்தோம். அதுல ஜான்சன் ஐயா தண்ணி தான் குடிக்க வேண்டும் சொல்ல இருந்தது. ஆனா நான் தண்ணி குடிக்கணும் சொன்னார். சரி, நான் ஒரு டேங்காக போனோம், தண்ணி குடிச்சுக்கிட்டான். அங்கே இன்றைக்கு ஆலயங்களிலே சுவிசேஷங்களிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் தண்ணி குடிக்கிறதுனால கேட்டாங்க. ஆமாங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த பாட்டில வாங்கி தண்ணி குடிச்சிட்டு நீங்க கட்சி கொடுக்காதீங்க சொல்றாரு.
கட்சிக்கு கொடுக்கும். யாராவது கட்சிக்கு கொடுப்பாங்களா? குழந்தைகள் தான் கட்சி. ஏன் அந்த ஜாதி ஆணவம் பாருங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு பேசுறது அப்படியே 2013ஆம் ஆண்டிலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவிலே ஜாதிகள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திருநெல்வேலி 40 பகுதிகளிலே இன்னைக்கு ஜாதிய ஆணவங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. அந்த பகுதியே இன்னைக்கு சென்னை பேராயமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சென்னை பேராயத்திலே யார் தலித்துகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சென்னை பேராயத்தில் தலித்துகள் மட்டும்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சூழ்நிலை. இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன சென்னை பேராயத்திலே. பேராய விட்டுருங்க, நம்ம திருச்சபையில பாருங்க இன்னைக்கு எங்க ஜாதி ஏன் அந்த தீண்டாமை நாம் அதை தொடர்ந்து ஒப்புவித்துக் கொண்டிருப்பதாகத்தான் இதை போல ஜாதியானவங்க நம்மளுக்கு காணப்படுகின்றன. ஆனால் கடவுள் அதை வேறுபடுத்தி பார்த்தவர் அல்ல. அதுதான் கலாத்தியர் எழுதின புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் மனமாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கிற தேவன். யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருப்பாங்க. 2ஆம் அதிகாரம் 12-15 சொல்லப்பட்டிருக்கு. உங்களை முன்னிலைத்தோடும் திருப்பி வாருங்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் உணவோடும் உங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் அருள்கின்றவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், அவர் பேரன்பு மிக்கவர். ஆனா எகிப்தில் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். நம்முடைய மனதின் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்ப இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காலங்கள் இந்த லண்டன் டைஸ் சொல்ற 40 நாள், இந்த 40 நாள் எப்படி நம்ம போக சொல்லிருப்போம். 4 வருஷத்துல ஒரு மாற்றத்தை காணணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாற்றம் வந்து காணப்பட்டே இருந்திருக்காது. நானும் ஒரு மாற்றம் அடைஞ்சு வந்தேன். என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்க வீட்டுக்கு சொல்ல டைப் போடுங்க போட்டு விட்டேன். அது அந்த கருப்பு வெள்ளையே மாறலாம். கருப்பாக போட்டு போயிட்டுங்களா சட்டிங் போனா அண்ணன் ரொம்ப எளிமையா வச்சிருக்கேன். நாம் உலகப்பிரதமான காரியங்களில் மாற்றத்தை கொண்டு வந்து தவிர ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய மாற்றங்கள் என்ன? உலகத்திற்குரிய வார்த்தைகளை நாம் கலைந்து மகிழ்ந்து கலை கொடுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய மாற்றங்கள் என்ன என்று சிந்திக்க ஆசைப்படுவோம். நம்முடைய ஆவிக்குரிய மாற்றங்களை நீங்கள் எந்த இடத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? 2023ஆம் ஆண்டை நீங்கள் விட்டுவிடுங்கள். இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய நாட்களிலே நம்முடைய காலங்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த அடையப்பட்டிருக்கிறீர்கள்? இதே அடுத்த இடத்துல நான் செய்தியை கேட்க போது நான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் கொண்டு வந்தேன் என்பதை நீங்கள் சாட்சியின் மூலமாக நீங்கள் தெரிவிப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். 2025ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் 3ஆம் வாரம் இதே தொடர்ந்து இதே வார்த்தை வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு கேள்விகளை கேட்பேன். நம்ம என்ன இடத்துல என்ன மாற்றம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கிறது சாட்சிங்க சொல்லணும். இந்த இதே திருவிக்கு இது முன்பாக நீங்க சொல்லணும் எல்லாருமே. புரியுதுங்களா? இதுதான் மனமாற்றத்துக்கு அழைப்பு கொடுக்கிற தேவன். பாருங்க, இந்த தீண்டாமை என்பது என்ன என்று சொல்லும்போது ஒரு சமூக குழுவினரை ஏனைய சமூக குழுவோடு சம உரிமையோடு தொடர்புகளை பேணுவதை ஒரு சமூக செயலார். சமூகத்தின் பொது விதிகளுக்குள் இது வரையறுக்கப்பட்டதை காணப்படுகின்றன. நான் மேலாண்மை கீழாண்மை இன்றைக்கு மேலாளருக்கும் மேலாளர் கீழா இருக்கிறவங்க இன்னைக்கு சேரிகள் என்று ஒதுக்கப்பட்டு சூழ்நிலை.
அதுதான் காலையில் அங்க பாருங்க ஒரு பேர் சொல்லுவாங்க அது எங்க அந்த காலையில் இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு இப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. குறிப்பாக வெளிநாட்டவர்களை, நோய் உள்ளவர்களை, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை, பட்டியல் ஜாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்களை, குற்றவாளிகளை, போதனை சிறைச்சாளர்களை, திருநங்கைகளை, கழிவு நீர் அகற்றும் தொழிலாளர்களை இன்றைக்கு பிரித்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு வெளிநாட்டவர் இந்த ரோடில் சென்றால் நாம் அவரை பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கிறது. ஒரு கழிவுநீர் அகற்றவரை பார்க்கும்போது அவனை வேற மாதிரி அடைக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு எய்ட்ஸால் பாதிக்கப்படுறவரை அவனை பார்க்கிற பார்வையிலும் வேற மாதிரி இருக்கும். ஒரு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவனை நாம் பார்க்கின்ற பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை ஆண்டவர்கள் சிந்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். தீண்டாமை என்பது சமூகத்தின் பொது விதிகளுக்கு அமையாதவர்களையும் விதிகளை மீறியவர்களையும் கண்டித்து பொது சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கும் செயற்பாடாக இருந்திருக்கிறது. பாருங்கள், தீண்டாமை பரவலாக உள்ள நாடுகளை நாம் எடுத்து சொல்லப்பட்டால் குறிப்பாக இந்தியா, இலங்கை, பர்மா, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்திய விடுதலைக்கு பின்னர் தீண்டாமை சட்டவிரோதமானதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்தியா விடுதலை அறிவிப்பதால் இந்த இந்திய விடுதலைக்கு எத்தனை பேர் அந்த ஜாதி பார்த்துருப்பாங்களா? பார்த்துக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இந்தியா விடுதலை அடைய வேண்டும் என்று அங்கே ஜாதிகள் இணைக்கப்பட்டிருந்தது. அது இந்தியா விடுதலை அடைந்த பிறகுதான் காந்திகள் என்ன பண்ணாங்க? பண்ணிடலாம். மத தீவிரவாதம் அவரை கொலை செய்து அங்கே அவருக்கு ஒரு ஜாதி ஆணவம் அவரை கொலை செய்தது. மகாத்மா காந்தியே கொண்டு வாங்கி கொடுத்த தந்தையே இங்க சூழ்பட்டவங்க நம்ம நாடு அப்படியேமானவர்களே, இந்த தீண்டாமை என்பது இன்னும் நாம் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. தீன்று என்றால் சொல்வது என்று அர்த்தம், தீண்டாமை என்றால் அதை சொல்லாதே என்று அர்த்தம். அதாவது கீழ் ஜாதியினாலே கருதப்படுவதை தொட்டு விடாமல் விலகி இருத்தல். இன்றைக்கு சென்னை பகுதியிலே இது குறைவாக காணப்பட்டாலும் இன்றைக்கு கூட கிராம பகுதிகளிலே இது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இருக்கிற இடம் ரோடு வாசல் இருக்கிற ஒரு பகுதி, மெயின் ரோட்ல இருக்குது. எங்களை ஒட்டி இருக்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அதுல பல விதமான மக்கள் வாழ்ந்து கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இன்னும் உறவாடுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் தவிர ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்கள் நம்மை ஓரம் கட்டப்படுகிற மக்களாய் பார்க்கிறார்கள். செல்வாக்கு மிகுந்தவர்கள் தான் ஆசிரியர் குடும்பம் என்றுதான் பெயர் எங்களுக்கு. ஆனாலும் அந்த ஜாதியானவர்கள் அவர்கள் எப்படி அந்த ஜாதியானவர்கள் ஒரு பாஸ்தார் நம்ம தள்ளி விடிக்க மாட்டாங்க, ஒரு முதலியார் நம்ம தள்ளி விடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படிப்பட்டவங்க கீழ் ஜாதியான. இந்த தீண்டாமை இன்னும் உலகம் இருக்கிற வரையிலே இது இருந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம இடத்துல எந்த மனமாற்றங்கள் நாம் கொண்டு வரப்போகிறோம்? வாங்க, வாழ்வு கொடுக்கும் கர்த்தர். அங்கே நாகமானை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருந்தோம். உலகில் ஏற்படும் மாற்றங்களினால் சமுதாயத்தில் வகுக்கப்பட்டவர்கள், காது கேளாமல் இருப்பவர்களை, கண் தெரியாதவர்களை, பூமியிலா இருக்கிறவர்களை ஏராளமாக பார்ப்பது. இன்றைக்கு ஒரு காது கேட்கலன்னா அவனை சேவனும் சொல்றோம், கண் தெரியாத பூரனும் சொல்றோம், பூமியா இருக்கிறவன பூமையும் சொல்றோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல ஒரு சட்டம் போட்டு, என்ன சட்டம்னா வாசிக்கலாம். 7:19-14 லேவியர் 10:14 லேவியர்
ஏழாகவும் 19 செவிடனை வெஞ்சியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் பாருங்க, மற்றவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவங்க அசத்தை பதமாய் காணப்படுகிறோம். 13:16. ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். 13:2. ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் புஸ்தகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வரப்பட. இது என்னன்னா இந்த வருஷத்தை சொல்லிட்டாரு. ஆனா பகுதியிலே என்ன அப்படின்னா சட்டத்தை காணப்படுகிறார். சட்டம் சொல்றது லேவியராகமம் அந்த பகுதி நம்ம ஊருக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருவருக்கு 1 நோய் வந்துட்டாவோ 2 நோய் வந்துட்டாவோ என்ன பண்ணணும்? யாருக்கு நேரம் போனாங்க? ஆசாரியிட்ட போய் காமிச்சு எனக்கு இருக்குதுன்னு சொன்னோம். அப்ப ஆசாரியன் அவரை பார்த்து என்ன பண்ணணும்? அவரை ஊருக்கு வெளியே புறமே தந்தைப்பட்ட வைக்கணும் அப்படின்னு சட்டம் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா பழைய ஏற்பாட்டு பிரகாரமான சட்டங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்த சட்டங்கள் என்ன பண்ணுச்சு? எல்லாம் மாற்றி போட்டுட்டாருமா. அங்க பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் புதிய சட்டத்தையே எல்லாம் உடச்சி புதிய கழிவிட்டார். பாருங்க, குருநோயாளியான ஐயமுற்றோர் குருவாரி ஆளுநரும் கொல்லப்பட வேண்டும். அவரை பார்த்து குருவானவர் தீட்டுடையவர் என்று சொல்லப்படுகிறார். அப்படி யாராவது அந்த தீட்டுடையவர்கள் உள்ளே வந்துவிட்டால் அங்கே ஒரு ஒளி எழுப்ப வேண்டுமாம். என்னன்னு தீட்டு 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 என்று சொல்லி ஒளி எழுப்ப வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊருக்கு வெளியேதான் இருக்க வேண்டும் என்று சட்டம். ஒருவேளை அந்த ஊருக்கு வந்து விட்டால் அவர்களை திருப்பலுக்குள்ள சொல்லி போய் போய் தீட்டான நீ போய் ஏன் வர காசு போட்டாவா எனக்கு அந்த தீட்டு ஒட்டிக்கும். இன்றைக்கு நம் பகுதியிலே நம்ம இருந்து உருவாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்மை தீட்டாக இருக்கிற மக்கள் உலக வாழ்க்கை. இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த தீட்டு தீட்டு என்பது என்றைக்கு மறைந்து தெரியவில்லை. இங்க பாருங்க, அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில கூட இந்த நாகமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசி கூட அவரை பார்ப்பதற்கு அஞ்சி இருக்கலாம். எவரை பார்ப்பதற்கு? நாகமானின் புத்தகத்தை அவர் பார்ப்பதற்கு கூட அஞ்சி இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவரை பார்க்கவில்லை? எலியா தீர்க்கதரிசி வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு. ஒரு திருப்பெண் அடிமை பெண்ணின் மூலமாக நாகமானுடைய புத்தகத்தை வெளியிட்ட கடவுள் அங்கே மனுஷனாயிருந்த எலிசா கூட அவரை பார்ப்பதற்கு அஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போ யோர்தான் நதியிலே போயிட்டு மூழ்கி சுத்தமாக என்று சொல்லிட்டார். அதை பார்க்க முடியல. புத்தகத்தை பார்த்தா எனக்கு என்ன பண்ணுவீங்க? தீட்டாயிடும் அப்படின்னு எதிர்காலத்தில் எப்படியே பார்க்க விரும்பல. நம்மலாம் எந்த திட்டத்தை நம்மள விரும்புவோம்? ஒரு எலிசா பார்த்தவங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம காசு கூட நம்ம வரமாட்டோம். பாருங்க, அந்த நாகமானுடைய குஷ்டத்தை அந்த சிறுபெண் அடிமையாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மூலமாக அவருக்கு வாக்கு கொடுக்கிற கட்ட அந்த சீரியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட அவர் விரும்பினார். அந்த நாகமான் மூலமாக அவருக்கு வாக்கு கொடுத்த இப்படிப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட தொழிலோடு உள்ள மக்களை, ஜெயிசால் பாதிக்கப்பட்டவர்களை, பிணை சூழ்ந்த இருக்கிற மக்களை அவர் வாழ வைக்கிற கடவுளாக காணப்படுகிறார். அவர் நேசிக்கிற கடவுளாக காணப்படுகிறார். தூய்மையாக்குகிற கத்தராய் காணப்படுகிறார். இது ஜாதியில வேறுபாடுகள் இல்லை, தீண்டாமை இல்லை, எல்லாரும் ஒரே மக்கள். அவங்க எந்த தேசத்தாலும் இது சீர தேசத்தால் போடப்பட்டிருக்கு. அந்த ராஜாவுக்கு அனுப்புறாங்க.
இஸ்ரவேல் ராஜாக்கு நான் என்ன உயிர் நிற்கணும்னா அவன் குடும்பத்துக்கு ராஜா கேட்கிறான். இதெல்லாம் பின்னாடி நாம் ஏற்கனவே கேட்ட வார்த்தைகள். நாகமானுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிற கர்த்தர் நமக்கு வாழ்வு கொடுக்காம இருப்பாரோ? அவரை எப்படி நாம் உபவாசத்தை ஜெபித்து நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டது. நாகமான் மூலமாக சிறிய தேசம் முழுவதும் ரட்சிப்புறாங்க பிரகாரமாக இன்றைக்கு இந்த பகுதியிலே உங்கள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட சொல்கிறார். அல்லேலூயா. உங்கள் மூலமாக நீங்கள் இறைவாக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரகாரமாக இப்படிப்பட்ட ஏழ்மையில் உள்ள ஓரம் கட்டப்பட்டவரை விளிமையில் உள்ள மக்களை நீங்கள் பார்த்து அவரை விசாரித்து நீங்கள் நலம் விசாரித்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களோடு உருவாடி அவங்க துணிவாடி கொடுத்த கட்டணம் அழைக்கிறார். நாம் கூட ஒரு சென்ற ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்பாக நாம் திருச்சபையோடு இணைந்து ஒரு பெரிய அம்மாவை நாம் பார்த்தோம். ஞாபகம் தெரியவில்லை. இப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எந்த ஜாதியோ நமக்கு தெரியாது. ஆனால் திருச்சபையோடு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை நாம் சென்று கத்தை நோக்கி அவர் தான் விண்ணப்பம் செய்யணும் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நாம் நடைமுறையிலே வாழ்க்கையிலே நாம் பயணிக்க கர்த்தர் அழைக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அந்த பெதஸ்தா குளத்திலே 38 வருடமாக ஒரு உறவன் அங்கே விழுந்து கிடக்கிறான். இருந்தால் அவனால் எழுந்து போக முடியவில்லை. அவன் வேற ஜாதியாக இருந்திருக்கலாம், ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களாக இருந்திருக்கலாம். அவனை தூக்கி கொண்டு விடுவதற்கு ஏனால் அவனை தூக்கினால் தீட்டு ஒரு நபர் ஒட்டிக்க வரும் சொல்லிட்டு அங்கே அந்த குளம் கலக்கும் போது வெறும் போய் அதை இறங்கி சுகப்பட்டவரை காணப்பட்டுக் கொண்டிருந்தானே. இவன் ஓரம் கட்டப்பட்ட மக்களாய் யாரும் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் அவனை பார்த்து பதிவு அந்த வாய் காணப்படுகிறார். இப்படியாக நம்மையும் அப்படிப்பட்ட மக்களோடு இணைந்து அறிவு கொள்கிற பிள்ளைகளாக நம்மை அழைத்து கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வு கொடுக்க உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பட்ட மக்களை தேடி சென்று நீங்கள் வாழ்வை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தியாளர்களுக்கு நீங்கள் போதனை கொடுங்கள், துணிதாரர்களுக்கு நீங்கள் துணியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்க கடவுள் அழைக்கிறார். வாழ்விலே நம்ம வாழ்விலும் இயேசு கிறிஸ்து தாராளமாக முன்வந்து நமக்கு நலனும் நமக்கு திருமையை வாழ்கின்ற காணப்படும் பொழுது நாம் இன்னும் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. இன்னும் நாம் இந்த கிராமப்புற பகுதியிலே இந்த ரோடோரங்களிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நன்கைகள் இன்றைக்கு பாலியல் பலாத்காரத்திலே ஈடுபட்ட ஒரு சூழ்நிலை அவரை விசாரித்து நீங்கள் கொண்டு வருவதற்கு சுத்தமாக இருக்கிறீர்களோ? தெருவோரங்களிலே உணவமான உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து நாம் பயந்து பயங்கரோ ஓரம் கட்டப்பட்ட மக்களை வந்து கொண்டிருக்கிறோமே. ஒரு பிள்ளையாளி பக்தர்களை உட்கார்ந்து கீழே படுத்துக்கும் போது அவனை விசாரிக்கிறவங்க நம்ம காணப்படுகிறோமோ? இல்லையே. நமக்கு நேரங்கள் இன்றைக்கு ஒரே நேரம் போதவில்லை 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 தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் விசாரிக்க கடவுள் உங்களை அழைக்கிற காணப்படுகிறார். நீ விசாரி வாழ்வு கொடுங்கள். அவன் புதிய உத்தியோகத்தை கொடுத்து கர்த்தரை அழைக்கிறார். இரண்டாவதாக மக்களின் பங்காளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்க. நாம் வாழ்ந்த கடைசி காலகட்டத்திலே நம்முடைய கட்ட இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட அவர் வகைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:24 அதிகாரம் 3 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய அடையாளங்கள் அது வேண்டாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45 வாசித்து பாருங்கள். சீக்கிரமா மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்பு பொருளாகவும் நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
புதிய வெளிச்சத்திலே மாநில மகன் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷகுமார் சொல்லப்பட்டது மாநில மகன். அவர் தொண்டு செய்வதற்கு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு நம்மோடு இளைஞர்கள் கனவாய் காணப்படுகிறார். அவன் மதத்தை வந்துட்டு போயிருக்கலாமே, அவன் நோக்கத்தை நிறைவேற்றி போயிருக்கலாமே. ஏன் இதெல்லாம் திருமண மக்கள் வாழ்க்கை மக்கள் யார் சேர்ந்துருக்கிறாங்க? ஒரு மேல எங்க போனார்? மீனவ பகுதிக்கு தான் போனார். ஏன் மேன்மையா இருக்கிற ராஜா கிட்ட போயிருக்கலாமே? ஏன் அவர் மேன்மையாக வந்தவர், அடிமையின் ரூபம் எடுத்த ஆண்டவர், மேன்மையாக இருந்தவரை பிதாவாக்கப்பட்டவரை மேன்மையாக ராஜபுரத்தில் வாழ்ந்தவர் பேசுகிறது. ஆனாலும் அடிமையின் ரூபம் எடுத்து வந்து நம்மை இப்படிப்பட்ட மக்களோடு இணைந்த உணவாய் கடமை ஆண்டவரை காணப்படுகிறார். பாருங்க, வேற்றுமை எண்ணத்தோடு வாழ்கின்ற மக்களை அல்ல, கீழ்நிலையில் உள்ள மக்களை இந்த உலகில் நிலைப்பட செய்யவே, வாழ்வு கொடுக்கவே, தம் ஜீவனை கொடுக்கவே வந்தார் இயேசு கிறிஸ்து. கடவுளுக்கு குமாரன் என்றிருந்தாலும் ராஜ வாழ்க்கை வாழாமல் அடிமைத்துவம் எடுத்தார். பிலிப்பியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மைத்தாமே எளிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். இதை பாருங்க, ஏசியா எழுதின புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா நிறைய போடப்பட்டிருக்கும். அதுல அவருக்கு அழகும் இல்லை, சௌகரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று கூறப்பட்டது. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அடிமை என்று படித்த ஆண்டவர் இந்த புறந்தள்ளப்பட்ட மக்களிடத்திலே நம்மை இணைத்துக் கொண்டு உறவாடி கொண்டு ஆண்டவராய் காணப்படுகிறார். அவர்களோடு இணைந்த உறவை புதிய பங்காளியாக அவர் இணைத்துக் கொள்வதை ஏற்படுகிறது. பாருங்கள், எபிரேயர் எழுதின புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 12வது சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக தமது சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாக்குறுதி அப்படின்னா ஊருக்கு வெளியே புறந்தள்ளப்பட்ட ஆண்டவராய் காணப்படுகிறார். எங்க பாருங்க, கொள்கதாவாக எங்க இருந்து பாருங்க, எங்கேயோ போயிட்டு ஊருக்கு வெளியே எங்கேயோ போயிட்டு அவர் திருவிழா கொண்டு போட்டார். ஊருக்கு வெளியே, நகர வாக்குறுதிக்கு வெளியே புறந்தள்ளப்பட்ட இடத்திலே, ஒதுக்கப்பட்ட இடத்திலே தள்ளப்பட்டவங்க ஆண்டவராய் காணப்படுகிறார். இங்கெல்லாம் நம்மளாம் உட்கார்ந்துட்டு அவர் துதித்துக் கொண்டிருந்தா அவருடைய இறப்பும் அவருடைய திருவை அவர் வந்து நம்மளோடு இருந்து உறவாடி கொண்டிருந்தால் தான் நான் தியாக உட்கார்ந்து அவர் முன்பாக உட்கார்ந்து கொண்டு நாம் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அவரை போய் உறவாடவில்லை என்றால் நாம் எங்கோ இருந்திருக்கோம். இன்றைக்கு பாவ வாழ்க்கையிலே ஜீவித்து அரசாங்க மக்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். இதனால் விடுவிக்கிற கடவுளாக, வாழ வைக்கிற கடவுளாக நம்மை சிந்திக்க அறிவித்துக் கொண்டிருந்த கடவுள். பாருங்க, அவரை சுதந்திரப்பட்ட அந்த சூழலை ஆதிக்கவாசிகளின் காரணமாக இருந்திருக்கின்றன. ஆதிக்கவாசிகள் யாரு? வேளாண்மையுடைய ஜாதி மக்கள். இன்றைக்கு கூட இந்த ராமர் கோயில ஆரம்பித்தாங்க. நேற்று செய்தியை படிக்கும் பொழுது குழந்தையானவர், எந்த குழந்தையானவர்? இயேசு கிறிஸ்து. குழந்தையான ராமர் 5 வயது ஆகியிருக்கிறது. குழந்தையான ராமருக்கு 5 வயது. அவரை தரிசனம் செய்கிற மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாராம். யாரு? அந்த குழந்தையான ராமரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாராம். அதனால 12:30 1:30 வரை அவருக்கு ஓய்வு தேவைப்படலாம். எட்டிய கல்விக்கு 5 வயது. ஒன்னும் புரியல. மக்கள் இன்றைக்கு 3 நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கல்வி எப்படி வளரும்? சொல்றாரு, அது வந்து ஆதாயம் சொல்றாரு, அது ஓய்வு எடுக்க வேண்டுமா? அதனால அவருக்கு ஓய்வு தேவை. அப்படி நமது ஆண்டவர் ஓய்வு இருக்கிறாங்களா? எப்போதும் நம்மை உற்று நோக்கி பார்த்துக்கொண்டிருக்கிற நமது பசுத்தமான ஆவியானவர். என்னுடைய மக்கள், என்னை அறிந்து கொண்ட மக்கள்
மக்களை அவர் கைவிடாத தேவன். உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு அவர் கண்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் என்னுடைய மக்கள் அங்கே தவறான பாதைக்கு செல்லும் போது அங்கே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்களாய் காணப்படுகிறார். நல்ல வழிபடும் போது நமக்கு ஞாபகப்படுகிறார்களாய் காணப்படுகிறார். அதுதான் எப்போதும் உற்று நோக்கிற ஆண்டவர். இந்த அதிக வார்த்தைகளின் நிமித்தமாக அவர் வாரம் கட்டப்பட்ட ஊட்டி வெளியே அவர் அடித்து தீவிலே அடிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இப்படியாக புறம்பாக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மக்களிடத்திலே ஒரு உறவு எப்படி புதுப்பிக்க காணப்பட்டது, புதிய பங்காளியாக தம்மை செலுத்திக் கொள்வதில்லை என்று பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக மாற்றத்தை விரும்பும் கட்ட மற்ற முதலுக்கு அந்த மறுத்த வாசித்த பகுதியிலே அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக அவர் திரளான ஜனங்களை கண்டு மழை மேல் ஏறினார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல மழை மேல் ஏறி உபதேசத்தை பொறுப்பதாக ஆற்றிக் கொண்ட சூழ்நிலை. அங்கே உபதேசம் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு மலையின் மீது இறங்கி வருகிற பொழுது இந்த தொழுநோயாளன் அவரை பின்தொடர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. கட்டப்பட்ட நிலையில் இருந்த அந்த தொழுநோயாளி ஆண்டவர் இயேசுவுக்கு வரும் பொழுது அவரை பின்தொடர்கிறான். பின்தொடரும் பொழுது அங்கே இருந்த மக்கள், பலதரப்பட்ட மக்கள் இவனையாண்டு மொழி கொண்டு வரான். இவையாவை கொண்டு எங்க வரான்? அவன் அவன் காத்துப்படாத என்ன ஆகும்? சீட்டாயிடுமே. அவன் ஓரத்துக்கு சொல்லப்படுவது. அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க, டைட்டில் முடிச்சுக்கலாம். ஏன்னா அவன் தொழுநோயாளி ஒதுக்கப்பட்டிருந்தவன் அவர் நோக்கி வர்றான். அப்படிதான் சொல்லப்பட்டது. ஒரே ஆண்டவனே அவனை கூப்பிட்டு அவனை தொட்டு அவனை ஆசீர்வதித்து நீ சுத்தமாக போகிறியா? ஓ, சுத்தமாக என்ன பண்ண? நீ போயிட்டு எங்க காமிக்கலாம்? ஆசிரியரை காமிச்சு யாராவது வார்த்தையை சொல்றாங்கன்னா நம்மளை போல மக்கள்கிட்ட வந்து காமிச்சாங்க வச்சுக்கோ. எப்படி சுத்தமாயிட்டா? யாரும் சுத்தமாகிறது எப்படி கேள்வி கேட்போம். அப்படி ஆண்டவர் பாரு ஞாபகத்தை எப்படி கேட்போம். யாருக்கும் சொல்லாத, யாருக்கும் சொல்லாத. ஏன்னா சொன்னா இது அவங்களுக்கு கண்ணு வச்சு போயிடும். இன்னைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோம். ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா அதை வாழ்த்துறது கிடையாது. அவனுக்கு என்ன தீமை வரப்போகிறது, அந்த தீமையை குறித்து நாம் யோசிக்கிறோம். தவிர அவன் நன்மை செய்ய நமக்கு மனம் வரவில்லை. அவன் நன்மை செய்ய ஆண்டவர் யாருக்கும் சொல்லாதப்பா, நேரம் எங்க போட்டு காமிச்சுது ஆசாரியனுக்கு காமிச்சு அங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து எனக்கு தொழுநோய் எதுவும் இல்லை, நான் மக்களோடு இணைந்து புதிய ஒருவருக்கு நான் வந்துவிட்டேன் என்று ஒரு சர்டிபிகேட் வாங்கிருப்பா. அந்த சர்டிபிகேட் கொடுத்தவர் யாரு? அந்த வேதத்திற்கு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தார். அவனை சுத்தமாகவே விசுவாசம் அவனை சுத்தமாக்கியது. அதே போல பிரதிவர பகுதியிலே இயேசு அவரை நோக்கி இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு அங்கே 100க்கு அதிபதி ஆன ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை பார்த்த போது ஐயா ஐயா என்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறானே அப்படின்னு கேட்கிறான். நான் அவர் சுகம் கொடுக்க வேண்டுமா? நான் வர வீட்டுக்கு வரப்போ அப்படின்னு சொல்றார். ஐயா ஐயா நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, நான் தகுதி அற்றவன். ஏன் ஒரு வார்த்தை மட்டும் போதும், ஏன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் போதும், அது எனக்கு கருத்தாபமாக இருக்கும். ஏன் அந்த பகுதியில் சொல்லப்பட்டது என்றால் ஒரு 100க்கு அதிபதியானவன் அங்கே ஒரு மனமாற்றம் அடைந்து விட்டான். ஏன்னா
தனக்கு கீழானவனை நோக்கி அவனுக்கு சுகத்தை பற்றி கொடுத்து அவர் செய்யலாங்க. அதுதான் சொல்லப்பட்டது. இன்றைக்கு ஏனாவினா நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை தேடி, அப்படிப்பட்ட உலகப்பட்ட மக்களை தேடி, இன்னைக்கு வீழ்மையில் இருக்கிற மக்களை, அங்கங்கே ஒர்க் பண்ணுற மக்களை தேடி நம்ம அவரோடு அவரை அழைத்து இன்னைக்கு நம்ம மருத்துவமனைக்கு செல்ல நம்மால் முடியுமா? நம்முடைய பாக்கெட் காசை எடுத்து அவருக்கு பணிவிடை செய்யவும் வியாதியை குணமாக்கவும் நம்மால முடியுமா? சொல்றார், அதிபதி தன்னுடைய வேலைக்காரர்கள் சொந்தமாக வேண்டும் என்று நினைக்காத வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமாகவும் ஆண்டவர்களுக்கு கூப்பிடலாம், ஆண்டவரே வேலைக்காரன் சொல்லுமா இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, இவருடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது பாருங்க. இப்படியாக சிந்திக்க அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மாற்றங்கள் நம்மில் காணப்பட வேண்டும். அந்த நோக்கிற்கு அதிபதியானுடைய அந்த மாற்றம் எப்படி இருந்தது பாருங்கள். அது போலதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த காலங்களை கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன? இப்படிப்பட்ட மனமாற்றங்களை நம்ம காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நூற்றுக்கு அதிகாரியுடைய விசுவாசம் எங்கும் காண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக உலகிலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மாற்றங்கள் எப்படி? கடைசியாக 2 கொரிந்தியர் எழுதின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 17 பிரகாரமாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த வசனத்தின் பிரகாரமாக இந்த காரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அப்படின்னாலே, ஒருவன் கிறிஸ்துவோடு இணைந்து உருவாடும் பொழுது நம்ம இருக்கிற தவறுகள், நம்ம இருக்கிற முறைகளை நாம் புரிந்து வைத்து அவரோடு உருவாகி நம்முடைய குற்றங்களை அந்த விட்டு வைக்க கடவுள் உருவாகி காணப்படுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவர்களோ இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. நாம் பிரியமானவர்களே, நாம் தவறுகளை உணர்ந்து வாழ்வதற்கான வழிகளை தேட வேண்டும். நம்மில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த காலங்கள் கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக கெட்ட குமாரனுடைய மாற்றத்தை நாம் இங்கே காண்கிறோம். அவன் கெட்டு போய் நொந்தி மறுபடியும் தகப்பனை தேடி வருகிற ஒரு மாற்றத்தை, பெரிய மாற்றத்தை கண்டால் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மாற்றங்கள் இன்னைக்கு எப்படி ஆகியிருக்கிறது பாருங்கள். இப்படிப்பட்ட கெட்டகுமாரன் மனமாறி மறுபடியும் தன்னை புரிவித்துக் கொள்வதற்காக இந்த 40 நாட்களிலே நம்மை மாற்றிக்கொள்ள, நம்முடைய சுய நலங்களை தவிர்த்துக் கொள்ள, அதை விட்டுவிடுத்துக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்மளுடைய சுயமான இருதயங்களை எடுத்து போட்டு நல்ல சரியான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து விரும்புகிறார். இதை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அது போல நாம் கடவுளால் மாற்றப்பட்டு சந்தோஷமும் சமாதானமும் உயர்ந்த தரிசனமும் உன்னத குணங்களுடைய பிள்ளைகளாக சகோதரர்களாக வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாளில் கூட கர்த்தர் ஏற்பட்டவன தீண்டாமை இந்த செயலிலே அந்த உடல் ஏற்படுற அந்த வியாதியின் மூலமாக அவங்களை வராதே என்கிற அந்த ஆதிக்க வாசிகளுடைய காலத்தை மாற்றி புதுப்பிக்கிற கடவுளாக காணப்படுகிறார். புதிய பங்காளிகளோடு புதிய பங்காளர்களாக ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைக்கிறவர்களாக காணப்படுகிறார். அங்கே ஓரம் கட்டப்பட்ட மக்களோடு இணைந்த ஒரு வாழ்வை கடவுள். அதே போல உலகில் மாற்றத்தை கொண்டு வர, திருச்சபையிலே மாற்றத்தை கொண்டு வர, குடும்பங்களிலே மாற்றத்தை கொண்டு வர, உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் நாட்டை அழைக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மிடத்துல நன்மையை காண்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். அந்த தேவையை அல்ல, நன்மையை காண்கிற ஆண்டவர். நாம் இந்த உபவாச நாட்களிலே இன்றைக்கு யாருக்குரிய வாழ்க்கையிலே எத்தனை பேர் உலகாக எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த 40 நாட்களிலே கர்த்தரோடு நீங்கள் உறவாடி அவர் இன்னும் தரிசித்துக் கொள்ள, அவர் வேண்டி இன்னும் நாட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த மக்கள் ஆசிரியர் தருவார்கள். ஆமென். எல்லாம் நல்ல கடவுளே, இந்த வேலையை கூட இந்த தீண்டாமை என்ற அந்த செயலின் மூலமாக நீர் எங்களை அறிவித்திருக்கிற அந்த வார்த்தையை
நீ எப்படி இந்த உலகத்திற்கு பொருந்தப்பட்ட மக்களிலே நீர் வந்து உறவாடி உண்டு கலை கொண்டு மகிழ்ந்து அவர் வியாதிகளை குணமாக்கி அவரோடு உறவை பரிமாறிக்கொண்டது நிமித்தமாக எப்படி நூற்றுக்கு அதிபதியானவருடைய மாற்றத்தை நீர் எப்படி கொண்டு வந்து நம் விசுவாசத்தை கண்டீரோம், உறவனுக்கு உதவி புதிய உலகில் கொண்டு வந்தீரோம். அப்படியாக என்னுடைய மாற்றத்தை நான் கொண்டு வரேன். இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக தகப்பனே, இந்த காலங்கள் எங்களுக்கு குறைவானது தகப்பனே, இந்த காலங்கள் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, இந்த பூமி எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்வும் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நாங்கள் இந்த உலகத்தை உயிரோடு இருக்கிற வரையிலே ஒரு நாமத்திற்கு நாங்கள் அறிவு செய்கிறாக உண்மையை நாங்கள் நோக்கி பிரவர்த்திக்கிறபடியாக நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை கருத்துக்களை ஞானங்களை நாங்கள் முறையாக அதை பயன்படுத்திக் கொள்ள இன்னும் இருதயங்களை சுத்தி ஏவி அதை தரிசித்துக் கொள்ள புதுப்பித்துக் கொள்கிற இதயமாக தகப்பனே திருச்சியில் ஆசிர்வதி திருச்சபை வளர்ந்து பெருகி மழை நிலையில் வைக்கப்பட்ட இலக்காக தொலைக்கும் பொழுது நாம் வந்து பார்க்கிறோம். இதற்கு நீர் ஆதி காரணமாக இருந்து இதை செயல்படுத்த தகப்பனே இந்த குடும்பத்தை இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியர் பலப்படுத்தும். நல்ல பிதாவே, ஆமென்.